ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா இந்திய அளவுல டாப் ஸ்டாரா இப்ப மாறி இருக்கிற யஷ் நடிச்சு இப்ப வெளிவந்திருக்கிற டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல யஷ் கூட நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மணி வர்ஷன், ஹியூமா குரேசின்னு முன்னணி நடிகைகள் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பாடல்கள்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பல விமர்சனங்களோட ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். கோவால 1947 ஒரு வன்முறை கலந்த ஒரு கேங்ஸ்டர் கதையா இந்த கதையை ஆரம்பிக்குது. அந்த கதையில அப்பா மகன் பாசம், அக்கா தம்பி பாசம் கலந்த ஒரு ரத்த விருந்தாதான் இந்த படம் வெளிவந்திருக்கு. அக்காவான நயன்தாராவோட பாசம் அவங்களோட தியாகத்தால வளர்ந்து ஒரு தாதாவா யஷ் மாறி இருக்காரு. கோவால பெரிய டானா ஒருத்தர் இருக்காரு. அவங்களோட மகளான லாராவை யஷுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஊருக்கு சர்க்கஸ் நடத்த வராங்க கியாரா அத்வானி. அவங்க மேல யஷுக்கு ஒரு காதல் வருது. உனக்கு டானோட பொண்ணு வேண்டாம், உனக்கு கியாரா தான் சரியான தேர்வு அப்படின்னு அக்காவான நயன்தாரா யஷுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயம் அந்த பெரிய டானுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பல வன்முறைகள் ஆரம்பமாகுது. கடைசியில அக்கா தம்பிக்கு என்னதான் ஆச்சு, கியாரா அத்வானியோட கதி தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரத்தம், வன்முறை, சண்டை, வெட்டிக்குத்து, துப்பாக்கி, வெடிகுண்டு, பழிவாங்கல்னு பலதும் கலந்து இயக்குனர் கீத மோகன்தாஸ் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. படத்துல அம்மா மகன் பாசமும் இருக்கு, அக்கா தம்பி பாசமும் இருக்கு. இன்னொரு பக்கம் அப்பா மகள் பாசம் வருது, இன்னொரு பக்கம் அம்மா மகன் பாசம்னு வருது. காதலும் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட கோபம், சண்டை, வெறி கொஞ்சம் அதிகமாவே கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா யஷ் முன்னாடி நடிச்ச அந்த KGF 2 விடவே இதுல கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஓவராவே இருக்குங்க. அதிகமான சீன்கள்ல ஏதோ ஒரு கேங்ஸ்டர் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சரக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே சில கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமா பேசுறாங்க. கண்ணை கூசுற அளவுக்கு சில ஆபாச காட்சிகளும் அங்கங்க வருது. 3 மாறுபட்ட கெட்டப்ல யஷ் வராரு. அவரோட கோபம் கலந்த அந்த முரட்டுத்தனமான நடிப்பு, அதுக்காக அவர் போட்ட எஃபெக்ட், உழைப்பு எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா அதுவே சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டோஸாவும் இருக்கு. அவர் கொடுக்குற அந்த ஓவர் ஹீரோயிசம், அந்த பில்டப் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரியும் இருக்குங்க. முதல் பாதியில கம்பீரமா ஸ்டைலா வர யஷ் 2ஆம் பாதியில கொஞ்சம் வயசான கெட்டப்ல வராரு. அந்த கெட்டப் அவருக்கு சீரியஸா செட்டே ஆகலன்னு தான் சொல்லணும். அதுலயும் கடைசி 1 மணி நேரம் அப்பா முடியலங்கிற அளவுக்கு எப்படா முடிப்பீங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. பெண் இயக்குனர் எடுத்த படமா இருந்தாலுமே பெண்ணுக்கு எதிராக பெண்களை தவறா காண்பிக்கிற காட்சிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இயக்குனரோட சேர்ந்து யஷும் இந்த படத்துக்கான திரைக்கதையை எழுதியிருக்காரு. அக்காவை வர நயன்தாரா இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா தெரியுறாங்க. அவங்களோட கேரக்டர் சில இடங்களை ஹீரோயினை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம். அதை உணர்ந்து ரொம்ப நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க. தாதாவான ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறனாலேயே சிகரெட்டு, சரக்குன்னு நடிச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீன்கள்ல கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்களோட காட்சிகள் அந்த அளவுக்கு இல்ல. 2ஆம் பாதியில ருக்மணி வர்ஷன் வராங்க. அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இந்த படத்துல இல்லன்னு தான் சொல்லணும். யஷோட காதலிய கியாரா அத்வானி வராங்க. கொடுத்த வெளியே கரெக்டா பண்ணிருக்காங்க. அவங்களோட நடிப்பு சில இடங்கள்ல நல்லா இருக்கு. ஆனா படத்துல ஹியூமா குரேஷியோட வில்லத்தனம் ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கு. டஜனா வில்லனும் அடியாட்களும் வராங்க, வந்து அடி வாங்கிட்டு போறாங்க. இது எல்லாமே பல படங்கள்ல பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஒரு கூட்டத்துல அப்பா மகனான யஷ் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. அந்த சீன் எப்படா முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீளமாவே இருக்கு. மகன் யஷோட கேரக்டர் கதைக்கு சீரியஸா செட்டே ஆகலாம் தான் சொல்லணும். எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்காரு, எதுக்கு கத்துறாரு அப்படிங்கறதும் தெரியல. ஆக்ஷன் படம் அப்படிங்கறனால சீனுக்கு சீனே ரத்தம் அந்த அளவுக்கு இருக்கு. வன்முறையும் சண்டை காட்சியும் ஆபாசமும் கொஞ்சம் கண்ணு மூடுற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. படத்துல பிளஸ்ன்னு பார்த்தா சில வசனங்கள்னே சொல்லலாம். சில இடங்கள்ல நல்லா செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ராஜுவோட கேமரா ஒர்க் அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்துல கலர்ஃபுல்லான அந்த கிளப், வீடு, தாதாக்கள் இருக்கிற அந்த கோவாவை அழகா காமிச்சிருக்காரு. செட் ஒர்க்கும் சிஜி ஒர்க்கும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அவங்களோட உழைப்பு சண்டை காட்சிகளா நல்லாவே தெரியுது. கியாரா அத்வானி சம்பந்தப்பட்ட அந்த காதல் சீன், எமோஷன் சீன் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். கொஞ்சம் ஆபாசத்தை கம்மி பண்ணிருக்கலாம். ரவி பஸ்ருவோட இசை படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். ஆனா சில இடங்களை கொஞ்சம் ஓவர் டோஸாவும் இருக்கு. பாடல்கள் எதுவுமே செட் ஆகல. முதல் பாதி கூட ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஆனா 2ஆம் பாதி பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த கதையில இயக்குனரான கீத மோகன்தாஸ் என்ன சொல்ல வராங்க, என்ன எடுத்திருக்காங்க, அவங்களோட விஷன் தான் என்ன அப்படிங்கறது சீரியஸா எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கூட இருக்கிற அம்மா, அப்பா, அக்கா, மகனை, காதலிய எல்லாருமே தவறாவே காமிக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான மனநிலையில இந்த கதையை யோசிச்சிருக்காங்க? படம் ஃபுல்லாவே யாரோ ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காங்க, இல்ல அப்படின்னா யாரோ ஒருத்தர் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மனித உயிர்கள் ரொம்ப சீப்பாவே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. படத்தோட பேர் மட்டும் டாக்ஸிக் இல்லைங்க, படம் ஃபுல்லாவே டாக்ஸிக் கண்டென்ட்டா மட்டுமே தான் இருக்கு. ஆக மொத்தத்துல டாக்ஸிக் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா சோதிக்கிற மாதிரியான படம்னே சொல்லாங்க. பிலோ ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா குடும்ப ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் செட்டே ஆகாது. வன்முறை, ஆபாசம் நிறைஞ்ச படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் செட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.